எந்த தவறும் பண்ணல. அவர்களுக்கு தளபதியை முடக்க வேண்டும் என்று நினைச்சாங்க. நம்ம அதை எல்லாம் முறியடித்து ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாத்தையும் நம்ம வெற்றி பெற்றோம். கடைசி ஒரு வாரம் அப்படி ஒரு சூழ்ச்சி யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேங்க. திமுக அதிமுக சேர்ந்து பார்த்திருக்கீங்களா? ஸ்டாலின் எடப்பாடியும் சேர்ந்து பார்த்திருக்கீங்களா? ரெண்டு சேர்ந்தும் ட்ரை பண்ணிச்சுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணாங்க. அதையும் தளபதி முறியடித்து இன்னைக்கு மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சார்களோ அந்த நிறைவேற்றிருக்கு. தினமும் காலையில இருந்துச்சா முதல்ல செக்ரட்டரியேட் வந்துடுறாரு முதலமைச்சர். மற்ற அமைச்சர்கள் வராங்களோ இல்லையோ, மற்ற அதிகாரிகள் வராங்களோ இல்லையோ, காலையில் முதல் பணியாக தலைமைச் செயலகம் வந்து தன்னுடைய பணியை துவக்கி விடுகிறார் முதலமைச்சர். எல்லாமே புதுசா இருக்கு. தலைமைச் செயலகத்திலேயே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் புதுசா இருக்கு. முதல்வர் தினமும் காலையில் எப்படி அரசு அலுவலகத்திற்கு வரணுமோ அதே மாதிரி வந்து வேலையை துவக்குகிறார். ஒவ்வொரு நிமிடமும் அவர் வந்து எந்த வித வேஸ்டும் பண்றதில்லை. முதலமைச்சர் ஒவ்வொரு இடத்துலையும் எந்த வேஸ்டும் பண்றதில்லை. ஒவ்வொரு நாளும் அந்தந்த அதிகாரிகள் அந்தந்த துறையோடு மீட்டிங் முடிச்சுட்டு என்ன மாற்றுதல் செய்ய வேண்டும், யாரை மாற்ற வேண்டும், யாரை நியமிக்க வேண்டும், எந்த அதிகாரியை எங்க நியமித்தால் சரியாக இருக்கும் என்று ஒவ்வொரு நாளும் செயல்படுது. எந்த தடையும் இல்லை பாருங்க. 1000 ரூபாய் இன்னைக்கு வரணுமா, வந்துருச்சு. மாணவர்களுக்கு போக வேண்டிய நிதி வந்துருச்சு. இதே வேற எந்த அரசாக இருந்தாலும் இது நடந்திருக்காது. ஒவ்வொரு நிமிஷம் எந்த தடையும் இல்லாமல் மக்களுக்கு வர வேண்டிய திட்டங்கள் போயிட்டே இருக்கு. ஏன்னா அவர் முழு மூச்சாக ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு இருக்கார். எதை நோக்கி இது மாதிரியான உழைப்பு நம்ம நிர்வாகிகள் நீங்க எல்லாம் பண்ண உழைப்பு இதுவரை எந்த கட்சியும் பார்த்ததே இல்லை. முதல் நாள் வந்திருந்த தளபதியுடைய முதல் கவனம் டாஸ்மார்க். தேவையில்லாத டாஸ்மார்க்கள் மூடப்படும் நினைச்சாங்க. கண்டிப்பா முடியாது. நம்ம திருப்பூர் தொகுதியில எங்கெங்கெல்லாம் நம்ம வாக்குறுதி கொடுத்தோமோ, எந்தெந்த இடத்துல தேவையில்லாத டாஸ்மார்க்கள் வேண்டாம்னு நினைச்சோமோ அதெல்லாம் நம்ம கலெக்டர்கிட்ட பேசி முடியும். மக்களுக்கு தேவையில்லாத ஒரு கடையோ இல்ல தேவையில்லாத ஒரு விஷயமோ இருக்கவே கூடாது. நம்ம என்ன நினைச்சோமோ அதான் நடக்கும். எங்கேயும் இந்த கட்டிங்க பழைய எம்எல்ஏ மாதிரி கட்டிங்க இல்ல பழைய மாதிரி சிஸ்டமோ பெர்சன்டேஜோ இருக்காது. முற்றிலும் மக்கள் என்ன நினைச்சாங்களோ 100% லஞ்ச லாவணியமற்ற ஒரு அரசாக இருக்கும். அதுல மாற்றுகிறது.